நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் மக்களின் மறு குடியமர்வில் கேரள அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். அவரோடு பேசலாம். சுதீஷ், கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகியிருக்கிறது. அங்கு மறு குடியமர்வில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அதற்காக கேரள அரசு என்னென்ன நடவடிக்கைகளை செஞ்சிருக்கிறாங்க? மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? கார்த்திகா, அதாவது நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு படை, காவல்துறை, ராணுவம் உள்ளிட்ட அந்த மீட்குழுவினர் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது இன்று பரவலாக அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளை தற்போது இன்றைய தினம் அதிகமாக பார்க்க முடிகிறது. கடந்த 7 நாட்களாக தொடர்ந்து ராணுவம் உட்பட மீட்பு படையினர், பேரிடர் மீட்பு படை, காவல்துறை மட்டுமே இருந்த இந்த பகுதி தற்போது மக்கள் அடுத்த கட்டமாக நகர்வதற்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அனைத்து தரப்பிலும் எழுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களே கூட ஒரு சிலர் அந்த இடத்திலேயே தங்களுக்கு அந்த இடத்தை வழங்க வேண்டும், மறுகுடியமர்வு வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறார்கள். அச்சத்திலிருந்து மீளாத ஒரு சில மக்கள் சூரமலை பகுதிக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தோடு இருக்கிறார்கள். இதற்கிடையே தற்போது அதிகாரிகள் தரப்பிலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் தரப்பிலும் இந்த பகுதி என்ன நிலையில் இருக்கிறது, மீள்குடியமர்வுக்கு எது மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கின்ற ஒரு கண்ணோட்டம் தற்போது இருக்கிறது. அது குறித்தான ஒரு ஆய்வுகளும் இனி அவர்கள் தரப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டும். கேரள அரசு அதற்கான முனைப்பில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கை பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பு மட்டுமல்லாமல் தன்னார்வலர்கள், மக்கள் பிரதிநிதிகள் மத்தியிலும் இழந்திருக்கிறது. அது குறித்து முகாம்களுக்கு நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகளாகட்டும், தன்னார்வலர்களாகட்டும், பல்வேறு அமைப்புகள் சார்பில் வந்து பார்க்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக மறுகுடியமர்வில் கவனம் செலுத்துவதற்கான உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்துதான் குறிப்பாக பாதிக்கப்பட்ட இடம் என்பது ஒரு நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள், வீடுகள் இருந்த ஒரு பகுதி. பல்வேறு விவசாய பகுதிகள், விவசாய நிலங்கள், வீடு அருகிலேயே அவர்கள் அந்த விவசாயமும் செய்து வந்திருக்கிறார்கள். அது ஒரு வாழ்வாதாரமாகவும் இருந்திருக்கிறது. அந்த பகுதியை எப்படி அவர்களுக்கு மீட்டு கொடுப்பது, அதில் என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கின்ற ஒரு கவனத்தில் கேரள அரசு செல்ல வேண்டும். ஒரு தொழிலதிபர் சூரமலைக்கு அருகிலேயே தனக்கு சொந்தமான ஒரு 1000 ஏக்கர் நிலத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதுபோன்ற பல்வேறு உதவிகளும் வந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்தும் பல்வேறு நிதியுதவிகள், கோடிக்கணக்கான நிதியுதவிகள் வயநாடு மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தற்போது குவிந்து வருகிறது. அந்த நிதியுதவி வயநாடில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டுமே அதை செலவிட வேண்டும், அந்த நிதியை அந்த மக்களுக்காக மட்டுமே கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. கேரள அரசு அதை செய்யும் என்ற எதிர்பார்ப்போடு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். மறுபுறம் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினமே உடல் மற்றும் உடல் பாகங்கள் 400 கடந்திருக்கிறது. அதை DNA ஆய்வு மூலமாக ஆய்வுகள் உட்படுத்தப்பட்டு அதை தற்போது இறுதி சடங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக காணாமல் போன 24 தமிழர்களுடைய நிலை குறித்தும் சிறப்பு IAS அதிகாரிகள் சமீரன் மற்றும் ஜானி டாம் வர்கீஸ் ஆகிய இருவரும் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மோப்பனாய் உதவியோடு மீட்பு படையினர், தமிழகத்திலிருந்து வந்த மீட்பு குழுவினர் தொடர்ந்து காணாமல் போன தமிழர்களை தேடும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த மக்கள் அங்கேயே மறுகுடியமர்வு வேண்டும் என்று ஒரு பக்கம் கோரிக்கை விடுக்கிறார்கள். ஒரு பக்கம் சூழலியலாளர்கள் அந்த வல்னரபிள் ஏரியாவை தொடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. கேரள அரசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.